அனைவருக்கும் வணக்கம். ஹாப்பி டியூஸ்டே. எக்ஸைட்டிங் டெக் அப்டேட்ஸ் இன்றைக்கி இருக்குது. ஏன்னா நத்திங் ஃபோன் 1 இதோட ஒரு ஃபர்ஸ்ட் லுக் ரெண்டர் இமேஜ் மாதிரி ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ அவுட்லுக் டிசைன் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். OnePlus 10R இதில் லைட்டர் வெர்ஷன் இந்தியாவில் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. அதுவும் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். சைனீஸ் ஃபேர்ம்ஸை வந்து இந்தியா, யூஎஸ் இவங்கெல்லாம் பேன் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அடுத்ததாக கனடாவும் பேன் பண்ணுறதா தெரியுது. அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துடலாம். டெக் நியூஸ் நம்பர் 848 இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். சைனீஸ் கம்பெனிஸை குளோபலாக நிறைய இடங்களில் பேன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. முதல்ல ஸ்டார்ட் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து யூஎஸ் தான். அவங்க ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் யூகே, ஆஸ்திரேலியா, இன்னும் சொல்ல போனால் நம்ம இந்தியாவிலே சைனீஸ் ஆப்ஸை நிறைய வந்து நம்மளே பேன் பண்ணியிருக்கோம். இப்போ போன வாரம் ஃப்ரைடே கனடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய 5G நெட்வொர்க் சிஸ்டத்துலேருந்து ZTE அண்ட் Huawei இந்த ரெண்டு பாப்புலர் சைனீஸ் டெக் ஜெயன்ஸை வந்து நாங்கள் பேன் பண்ணுறோம் அப்படின்னு அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனடா பீப்புளுடைய இன்டர்நெட் செக்யூரிட்டிக்காகவும் அதுவும் 5G நெட்வொர்க் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு சூப்பர் டெக்னாலஜி இல்லையா. அதாவது எல்லாருமே வந்து மிலிட்ரிக்காக யூஸ் பண்ணுவாங்க, ஆட்டோமேஷன், இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்னு நிறைய இதுக்கு யூஸ் பண்ணணும். ஸோ எல்லா கண்ட்ரிஸும் அவங்களுடைய ஓன் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணுறது தான் சேஃப். அதனால் எக்யூப்மெண்ட் சப்ளைலேருந்து ZTE அண்ட் Huawei நாங்கள் பேன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு பதில், அதாவது Huawei தரப்புலேருந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபலாக எக்யூப்மெண்ட் சப்ளை அப்படின்னு பார்த்தீங்கன்னா Huawei தான் அஃபோர்டபுளாக கொடுக்க முடியும். Huawei அண்ட் ZTE பேன் பண்ணுறதுக்கு மூலியமாக வந்து பொலிட்டிக்கல் பீப்புளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் காமன் பீப்புள், கன்சியூமர்ஸ் தான் இது பிரச்சனை. ஏன்னா அவங்க தான் வந்து இந்த காஸ்டிங்கை பே பண்ண போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக 5G நெட்வொர்க் நாங்கள் எல்லாமே வந்து கனடாவில் ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. அது என்னவோ உண்மை தான். Huawei வந்து ரொம்ப வருஷமாக இதில் வந்து அவங்க கிங்காக இருக்காங்க, நிறைய ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க அளவுக்கு கண்டிப்பாக எந்த கம்பெனிஸும் வந்து அஃபோர்டபுளாக கொடுக்க முடியாது. பட் இது மிலிட்ரி சேஃப்டி, கண்ட்ரி சேஃப்டி அப்படிங்கும்போது எல்லாருமே ஓன் ப்ரொடக்ஷன் தான். ஏன் இந்தியாவிலே வந்து 5G எக்யூப்மெண்ட்ஸ் ஓன் ப்ரொடக்ஷன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஓன் ப்ரொடக்ஷன் மூலியமாக தான் பண்ணணும். கன்சியூமர்ஸ் தான் இதுக்கான காஸ்டிங்கும் ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் உண்மை. கூகுளுடைய பிளாக் போஸ்ட்டில் வந்து கூகுள் டிரைவுக்கான புது ஃபீச்சர் ரோல் அவுட் பண்ணதை பற்றி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கூகுள் டிரைவ் வெப் வெர்ஷனில் வந்து ஷார்ட்கட் கீஸ் வந்து இப்போ இவங்க ரோல் அவுட் பண்ணுறாங்க. இது வந்து பீட்டா வெர்ஷனில் ரோல் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. ஷார்ட்கட் கீஸ் அப்படின்னு இவங்க சொல்கிறது வந்து கட், காப்பி, பேஸ்ட், இதுதான் வந்து இவங்க ஷார்ட்கட் கீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வெப் வெர்ஷனில் இந்த ஷார்ட்கட் கீஸ் வந்து இல்லை. இப்போ வந்து ஜூன் 1 எல்லாருக்கும் ரோல் அவுட் ஆகும் அப்படின்னு தெரியுது. பட் மே 26 பேட்ச் வைஸில் எல்லாருக்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் ஒருவேளை கூகுள் டிரைவ் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா இனிமேல் ஷார்ட்கட் கீஸ், அதாவது Ctrl+V அந்த மாதிரி ஷார்ட்கட் கீஸ் வந்து கட், காப்பி, பேஸ்ட் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கூகுள் வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சாம்சங் ஃபைனலாக 5 வருஷத்துக்கு அப்புறம் அவங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன் சேல்ஸில் வந்து குளோபலாக லீடில் இருக்கிற மாதிரி வந்து கவுண்டர் பாயிண்ட் ரிசர்ச் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 5 இயர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது 2017 இவங்க டாப்பில் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ ஏப்ரல் 2022 தான் அந்த இடத்த மறுபடியும் ரீச் பண்ணியிருக்காங்க. ஸோ டாப் ஆஃப் த லிஸ்ட்டுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்சங்குடைய A சீரீஸ் அண்ட் அவங்களுடைய ஃப்ளாக்ஷிப் சீரீஸ் S22 சீரீஸ், இது ரெண்டுமே குளோபலாக அதிகம் பேர் பர்ச்சேஸ் பண்ணுறதுனால வந்து இவங்களுடைய சேல்ஸ் ஏப்ரல் 2022 வந்து மற்ற பிராண்ட்ஸ், அதாவது வந்து ஆப்பிள் அண்ட் ஷாமி இவங்க தான் செகண்ட் அண்ட் தேர்ட் பிளேஸில் இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரை விட இவங்களுடைய க்ரோத் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23 to 24% அப்படின்னு தெரியுது. அதே ஆப்பிள் வந்து 15% செகண்ட் பிளேஸில் இருக்காங்க. ஷாமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டேபிளாக க்ரோ ஆகிட்டு தான் இருக்காங்க. பட் இன்னும் சாம்சங் அண்ட் ஆப்பிள் இடத்துக்கு போல அவங்க 12% தேர்ட் பிளேஸில் இருக்காங்க குளோபல் ஸ்மார்ட் ஃபோன் சேல்ஸில். இங்கே இந்தியாவில் 5G டெஸ்டிங் அண்ட் ட்ரையல்ஸ் வந்து எல்லா டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே ஜியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக விவோவோட கொலாப் பண்ணி அவங்களுடைய 5G டெஸ்டிங் அண்ட் ட்ரையல் பண்ணியிருக்காங்க. இங்கே இவங்க யூஸ் பண்ண டிவைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவோ லேட்டஸ்ட்டாக இந்தியாவில் லான்ச் பண்ண Vivo X80 சீரீஸ். இந்த ஸ்மார்ட் ஃபோன் X80 அண்ட் X80 Pro ரெண்டுமே யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டுமே வந்து ஃப்ளாக்ஷிப் சிப்செட், அதாவது ஒன்று வந்து MediaTek Dimensity 9000, இன்னொன்று வந்து உங்களுக்கு Snapdragon 8 Gen 1. ஸோ ரெண்டுமே வந்து ஃப்ளாக்ஷிப் சிப்செட்டில் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ ரெண்டுமே வந்து உங்களுக்கு sub-6 GHz அண்ட் mmWave டெக்னாலஜி சப்போர்ட் பண்ணோம் அப்படிங்கிற வகையில் தான் இந்த டெஸ்டிங் வந்து கண்டக்ட் பண்ணி இங்கே 4K வீடியோ ஸ்ட்ரீமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்மூத்தாக இருந்ததாக தெரியுது டெஸ்ட்டில். அதே சமயத்தில் அப்லோட் அண்ட் டவுன்லோட் ஸ்பீடும் வந்து ஹை லெவல்ஸில் வந்து இங்கே ரெக்கார்ட் ஆன மாதிரி தெரியுது. ஸோ விவோடைய X80 அண்ட் X80 Pro ரெண்டு டிவைசஸுமே ஜியோவுடைய 5G டெஸ்ட்டில் ரொம்பவே பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் கொடுத்ததா வந்து ஜியோ தரப்புலேருந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. Realme GT Neo 3T இதோட கமிங் சூன்
டீசர் ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா? இப்போ வந்து இதோட லான்ச் டேட் டீசரே வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. பட் லான்ச் டேட் வந்து இந்தியாக்கான லான்ச் டேட் இல்லை, இங்கே குளோபல், அதாவது இந்தோனேஷியாவில் இது ஜூன் 7 அன்னைக்கு லான்ச் ஆக போகுதுன்னு டீசர் மூலியமாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இங்கே வந்து கன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ரீபிராண்டட் டிவைஸ் தான். ரியல்மியுடைய Q5 Pro இதை தான் ரீபிராண்ட் பண்ண போகிறாங்க. ஸ்னாப்ட்ராகன் 870 இது கொண்டு வராங்க. கூடவே 150 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட். ஸோ இதுதான் வந்து இதில் ஹைலைட்டிங் ஃபீச்சராக இருக்கும். 150 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவிலும் கூடிய விரைவில் வரப்போகுது. அகைன் இந்தியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் அப்படின்னு தெரியுது. 40,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இந்தியாவிலையும் இது கூடிய விரைவில் லான்ச் பண்ண போகிறாங்க. OnePlus இந்தியாவில் ஒரு லைட்டர் வெர்ஷன் இல்லைனா அஃபோர்டபுள் ஸ்மார்ட் ஃபோன் கொண்டு வரலாம் அப்படின்னு தெரியுது. அதுவும் அவங்களுடைய 10 சீரீஸில் OnePlus 10R Lite இந்த பேரில். ஏன்னா இந்தியாவில் இதோட மாடல் நம்பர் IMEL லிஸ்டிங்காக இருக்குது, மானிக்கரும் ரிவீலாக இருக்குது. ஸோ இந்த பேரில் தான் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ லைட்டர் வெர்ஷன் அப்படின்னாலுமே இது வந்து ரீபிராண்டட் தான். OnePlus 10 எடிஷன் அப்படின்னு இருந்தது இல்லையா சைனாவில், அதை தான் ரீபிராண்ட் பண்ணுறாங்க. இங்கே ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MediaTek Dimensity 8100 Max இந்த சிப் செட்டில் இவங்க கொண்டு வரலாம். கூடவே இது வந்து 64 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார், 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட். பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து சைனாவில் IPS LCD பேனலில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ எக்ஸாக்டாக அதே ஃபீச்சர்ஸோட ஒரு அஃபோர்டபுள் 10 சீரீஸ் இந்தியாவில் நம்ம எதிர்பார்க்கலாம். 10R Lite இந்த பேரில். கூடிய பாப்புலரான Reno சீரீஸில் Reno 8 சீரீஸ் குளோபலாக லான்ச் ஆயிடுச்சு. இதில் ஒரு லைட்டர் வெர்ஷன் புதுசாக இன்க்ளூட் பண்ண போகிறதா தெரியுது. லைட்டர் வெர்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து Oppo Reno 7Z இருந்தது இல்லையா, அதை தான் இவங்க ரீபிராண்ட் பண்ணலாம் தெரியுது. Oppo Reno 8 Lite இந்த பேரில். ஸோ இது ஸ்னாப்ட்ராகன் 695 இந்த சிப் செட்டில் கொண்டு வராங்க. அவுட்லுக் டிசைன் ஆல்மோஸ்ட் OnePlus டிவைசஸ் மாதிரி தான் வரப்போகுது. கேமரா மாடியூல் எல்லாம். அகைன் இந்த ஸ்மார்ட் ஃபோன் 4500 mAh கெப்பாசிட்டியோட 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இந்த ஃபீச்சரோட ஒரு லைட்டர் வெர்ஷனும் Reno 8ல் எதிர்பார்க்கலாம். Nothing Phone 1 இது எப்போ லான்ச் ஆகும் நிறைய பேர் வெயிட்டிங். பட் இதோட லான்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் ஜூலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அகைன் இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய லேப்லேருந்து சில இமேஜஸ் ரிவீல் ஆச்சு. இந்த இமேஜ் வச்சு நிறைய பேர் கான்செப்ட் ரெண்டரும் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. இங்கே கான்செப்ட் ரெண்டர் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோன் பஞ்ச் ஹோல் நாச், சென்டர் பஞ்ச் ஹோல் நாச்சில் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த அவுட்லுக்கில் தான் லான்ச் ஆகும் தெரியுது. அகைன் பேக் பேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூவல் சென்சார்ஸ் தான் ரிவீல் ஆயிருக்கும். ஸோ டூவல் கேமராவோட இது லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ இந்த அவுட்லுக் அண்ட் டிசைனோட Nothing Phone 1 ஒரு டிரான்ஸ்பரண்ட் டிசைனில் வரும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ எத்தனை பேருக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்கு தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்க. அடுத்ததான் இன்னைக்கு பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்துலாம். கூகுள் டிரைவ் வெப் வெர்ஷனில் வந்து என்ன ஃபீச்சர் வந்து ரோல் அவுட் பண்ண போகிறதா இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் எனக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில கீழே #Technical Chennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்க. வின்னரை நாங்கள் ரெண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் கேட்டிருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் வந்து கம்பேட்டபிலிட்டி ஆஃப் யோர் டிவைஸ். நிறைய பேர் சரியான பதில் சொல்கிறீங்க. அதில் வின்னர் வந்து ஃபுட் சாய்ஸ். கங்க்ராச்சுலேஷன். இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. தவறாமல் யூடியூப் லிங்க்கும் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் அப்டேட் உடைய கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடய ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.